இயேசுவின் ரத்தம் ஜெயம். பிரைஸ் தி லார்ட் மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இந்த நாளிலேயும் ஆவியானவர் உணர்த்தின காரியம், நடப்பவை புரியவில்லையா? ஆவியானவர் உணர்த்தின வசனம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் அதிகாரம் 45 வசனம் 7. பூமியிலே உங்கள் வம்சம் ஒழியாமல் இருக்க உங்களை ஆதரிக்கிறதற்காகவும் பெரிய இரட்சிப்பினால் உங்களை உயிரோடே காப்பதற்காகவும் தேவன் என்னை உங்களுக்கு முன்னமே அனுப்பினார். And God sent me before you to preserve you a posterity in the earth and to save your lives by a great deliverance. Genesis chapter 45 verse 7. எனக்கன்பானவர்களே, இந்த இடத்திலே யோசேப்பு தன்னுடைய சகோதரர்களை பார்த்துதான் இந்த வார்த்தைகளை சொல்லுகிறார். அதாவது பூமியில உங்களை காப்பாத்துறதுக்காக, பெரிய அழிவுல நீங்க விழுந்து விடாதபடிக்கு உங்களை சேவ் பண்றதுக்காக தான் தேவன் உங்களுக்கு முன்பதாக என்னை எகிப்துக்கு அனுப்பினார் அப்படின்னு தெளிவாக அவர்களிடத்தில் சொல்வதை இந்த இடத்துல நம்ம வாசிக்கிறோம். நாம் இந்த நாட்களில் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். தேவன் தான் காரியங்களை நடப்பிக்கிறார் அப்படின்னு விசுவாசிக்கிறோம். ஆனாலும் நடப்பவை புரியவில்லையா? நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். இன்னைக்கு உலகத்துல இருக்கிற நிறைய பேர்கிட்ட நம்ம பேசுறப்போ அவங்க சொல்ற காரியம், நம்மளை சுத்தி நம்ம கனெக்ட் ஆகுற காரியங்களும் சரி, நம்மளுக்கு சம்பந்தம் இல்லாத காரியங்களும் சரி, நிறைய விஷயம் நம்ம கைமீறி ஏதோ அது பாட்டுக்கு நடக்குது, ஏதோ நடக்குது, என்ன நடக்குதுன்னு எனக்கு புரியலன்ற அளவுக்கு காரியங்கள் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றத நம்ம கேட்க முடியும். அநேகருடைய மனநிலை எப்படி இருக்கு அப்படின்னா, கோயிங் வித் த ஃப்ளோ அப்படின்ற மாதிரி தான் இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஈவன் கிறிஸ்டியன்ஸ் கூட, தரிசனம் பெற்றவங்க கூட என்ன தெரியுமா சொல்லுவாங்க? ஆண்டவர் கூட தான் இருக்கிறார், ஆண்டவர் என்னை நடத்துகிறார், இது எல்லாம் எனக்கு தெரியுது, ஆனாலும் என்ன நடக்குதுன்னு என்னால புரிஞ்சு கொள்ள முடியல அப்படின்ற வார்த்தை அநேகருடைய வாயிலிருந்து நம்ம கேட்க முடியும். இங்க என்ன நடக்குது அப்படின்னா, யோசேப்பு அவரை குறித்து நமக்கு தெரியும். அதாவது எகிப்துக்கு அடிமையாக விற்கப்பட்டார். ஆனாலும் தேவன் அவரை எப்படி மாத்தினார்னா, எகிப்தின் ராஜாவுக்கு நெக்ஸ்ட் ஸ்தானத்துல அவரை பெரிய அதிபதியாக உட்கார வைத்தார். இப்ப அவங்க சகோதரர்கள் எல்லாம் வர்றாங்க. எல்லாம் நடந்த காரியம் நமக்கு தெரியும். அந்த சகோதரர்களிடத்தில் யோசேப்பு சொல்றாரு, என்னை குறித்து நீங்க எந்த பயமும் பயப்பட வேண்டாம், சஞ்சலப்பட வேண்டாம், வருத்தப்பட வேண்டாம். உங்களை காப்பாத்துறதுக்காக, அதாவது நீங்க அழிந்து போகாமல் நம்ம இனத்தை காப்பாத்துறதுக்காக தான் தேவன் உங்களுக்கு முன்பதாக என்னைய எகிப்துக்கு அனுப்பினார் அப்படின்னு நம்ம வாசித்த இந்த காரியத்தை சொல்றாரு. நம்ம ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு யோசேப்பு இருக்கிற இந்த உயர்ந்த நிலையில இருந்து இந்த வார்த்தைகளை நம்ம பார்க்க கூடாது. மாறாக, அதாவது சிறு வயதிலே யோசேப்புக்கு தேவன் சொப்பனத்தை கொடுக்கிறாரு. அந்த சொப்பனத்துல தான் பெரிய ஆளாகவும், தன்னுடைய சகோதரர்களும் சரி, தாய் தந்தையரும் சரி, தனக்கு கீழாகவும் இருக்கிறத பார்த்துட்டு அவங்கள்ட்ட ரிவீல் பண்ண உடனே அவங்க என்ன பண்றாங்க? யோசேப்பை அப்படியே ஒதுக்கிடுறாங்க, அவனை பகைக்கிறார்கள் அப்படின்னு வேதம் சொல்லுது. நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். அப்ப என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, ஒருவேளை எல்லாரும் விளையாண்டுட்டு இருப்பாங்க, யோசேப்பை சேர்த்திருக்க மாட்டாங்க. ஒரு காரியத்தை, ஒரு வேலையை எல்லாரும் சேர்ந்து ஈஸியா பண்ணிருப்பாங்க. யோசேப்பு தனிமைப்படுத்தப்பட்டிருப்பார். இந்த மாதிரியான ஒரு ரிஜெக்ஷனுக்குள்ள, ஒரு அவமானத்துக்குள்ள, தனியா ஒதுக்கப்பட்ட சூழ்நிலையில ஏன் இந்த காரியம் நடக்குது அப்படின்னு யோசேப்புக்கு புரிந்திருக்குமா? புரிந்திருக்காது. அடுத்ததாக என்ன பண்றாங்கன்னா, சகோதரர்கள் யோசேப்பை அவனை அழிச்சு விடணும், அவனை உயிரோட இருக்க விடக்கூடாதுன்னு ஒரு பெரிய குழியில தூக்கி போடுறாங்க. அந்த குழியில இருக்கும்போது யோசேப்புக்கு ஏன் இந்த இதெல்லாம் நடக்குது அப்படின்னு புரிஞ்சிருக்குமா? கண்டிப்பா புரிஞ்சிருக்காது. அடுத்து என்ன பண்றாங்க அப்படின்னா, அவனை அடிமையாக விற்று விடுகிறார்கள். அங்க வாணிபம் பண்ண வர்ற அந்த அரேபியர்களிடத்துல அவங்கள வித்துடுறாங்க. தன் அடிமையாக விற்கப்பட்டு போத்திபாருடைய வீட்டுல போய் அவன் சேர்றப்ப யோசேப்புக்கு தேவன் எதற்காக இதெல்லாம் பண்றார் அப்படின்னு புரிஞ்சிருக்குமா? கண்டிப்பா புரிஞ்சிருக்காது. கடைசியா நம்ம பார்க்கிறோம், அதாவது செய்யாத ஒரு குற்றத்திற்காக போத்திபாருடைய மனைவியினால குற்றம் சாட்டப்பட்டு சிறைச்சாலையில இருக்கிறப்போ, அந்த இருட்டு அறையில அங்க கம்பிகளுக்கு பின்னால உட்கார்ந்து அழுது கொண்டிருக்கும் போது யோசேப்புக்கு எதுக்கு இதெல்லாம் நடக்குது அப்படின்னு புரிஞ்சிருக்குமா? கண்டிப்பா புரிஞ்சிருக்காது. ஆனாலும் அங்கு இருந்து என்ன நடந்தது அப்படின்னா, தேவன் எல்லாவற்றையும் மாற்றினார்.
எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு ஒருவேளை நாம சில மனிதர்களால புறக்கணிக்கப்பட்ட, எதிர்க்கப்படுகிற சூழ்நிலையில நாம் நின்று கொண்டிருக்கலாம். ஆனால் இதற்கு பின்பதாக தேவனுடைய திட்டம் ஒண்ணு இருக்குன்னு நமக்கு புரியாது. இன்னும் அடுத்ததாக சில பேரிடத்துல நம்ம அடிமைகளாக விற்கப்பட்டது போல, அவங்களுக்கு ஏதோ நம்ம பத்திரம் எழுதி கொடுத்து அவங்க சொல்றதெல்லாம் கேட்கணுன்ற மாதிரி சூழ்நிலையில இன்னைக்கு நம்ம சிலர் நின்று கொண்டிருக்கலாம். இப்போ நமக்கு இதற்கு பின்பதாக தேவனுடைய திட்டம் இருக்கிறது அப்படின்னு புரியுமா? அநேக நேரத்துல நம்மளுக்கு புரியுறது கிடையாது. ஆனாலும் தேவன் எல்லாவற்றையும் மாற்ற வல்லவர். நம்ம நினைக்கலாம், பிரதர் அது எப்படி முடியும் பிரதர்? நான் சிறைச்சாலை அனுபவத்துல இருக்கிறப்போ எப்படி என்னைய தேவனால மீட்டெடுக்க முடியும், எப்படி உயர்த்த முடியும் அப்படின்னா, யோசேப்புடைய வாழ்க்கை நமக்கு தெளிவாக கற்றுத்தருகிறது. நம்ம அங்க பார்க்கிறோம், அவர் சிறைச்சாலையில இருக்கிறாரு. ராஜாவுக்கு அப்படி ஒரு பர்சன் இருக்கா அப்படின்னே தெரியாது. ஆனாலும் ஒரே ஒரு சொப்பனத்தின் மூலமாக ராஜாவை அவர் கலங்க பண்ணினார். அடுத்த நாள் யோசேப்பு அந்த தேசத்துல ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்துல உயர்த்தப்பட்டான். ஆனா இதுக்கு எல்லாத்துக்கும் என்ன காரணம் தெரியுமா? யோசேப்பு எந்த நேரத்திலும் தேவனை விட்டு விலகாதிருந்தார். அதாவது தனக்கு தவறு செய்ய அந்த இடத்துல சான்ஸ் கிடைக்குது. ஒருவேளை அந்த சான்ஸ் மூலமா சில டெம்பரவரியா சில நன்மைகளை அவர் பெற்றிருக்கலாம். ஆனாலும் அது எல்லாவற்றிலும் தேவனுக்கு விரோதமாக அவர் தீங்கு செய்ய நினைக்காமல் அதுல உறுதியா இருந்தார். இன்றைக்கு நீங்களும் நானும் எப்படி இருக்கிறோம்? உன்னை கஷ்டத்துல இருந்தாலும் சரி, படுகொலியின் அனுபவத்துல போயிட்டு இருந்தாலும் சரி, என்னிடத்தில் எதுவுமே இல்லைனாலும் தேவனோடு நான் இருக்கிறேன் அப்படின்னா தேவனுக்குரிய காரியங்களை செய்கிறோமா? தேவனுக்கு எதிரான காரியங்களை நம்ம வாழ்க்கையில இருந்து தள்ளுகிறோமா? நம்ம கொஞ்சம் யோசிக்கணும். நாம் எப்போது தேவன் நம்ம கூட இருந்தாலும் அவரை துக்கப்படுத்தாமல் இருக்கிறோமோ, தேவனுடைய கரத்திற்குள்ளாய் நம்மை பாதுகாத்து வைத்துக் கொள்ளுகிறோமோ, அப்போது தேவன் நம்மை உயர்த்துவார். அப்படியே கண்களை மூடுவோமா? அன்பான ஆண்டவரே, இந்த நேரத்திலே அப்பா உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஆவியானவர், நீர் எங்களோட இருக்கிறீர், அதற்காய் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, நீர் எங்கள் ஒவ்வொருவரை குறித்தும் ஒரு திட்டம் வைத்திருக்கிறீர் தகப்பனே. ஆவியானவரே, அதற்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா, எங்க வாழ்க்கையில அநேக சூழ்நிலைகள் எங்களை வேற மாதிரி டைவர்ட் பண்ற மாதிரியான காரியம் நடக்கலாம். சில படுகொலியின் அனுபவம் எங்களுக்கு வரலாம். ஆனாலும் தகப்பனே, எல்லாவற்றிலிருந்தும் எங்களை காத்து கொள்ள ஆவியானவரே நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. அப்பா, ஒருபோதும் உமக்கு பிரியமில்லாத காரியத்துல நாங்க கை வைக்காதபடிக்கு ஆவியானவரே நீர் எங்களை வேலி அடைத்து பாதுகாத்துக்கோங்க. அப்பா, எல்லாவற்றின் மத்தியிலும் உமது சித்தம் மாத்திரமே நிறைவேற நாங்க எங்களை ஒப்பு கொடுத்து அதன்படி வாழ நீர் எங்களுக்கு கற்றுத்தாங்க. முற்றிலுமா எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். பலப்படுத்தி ஆசீர்வதிங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். God bless.